நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறோம். இது ஒரு மத பிரச்சனைக்காக மட்டுமல்ல, அரசியல் மற்றும் நீதித்துறை காரணங்களுக்காகவும் செய்திகளில் இருந்து வருகிறது. இதைத்தான் சிலர் பாஜகவின் பிராந்திய இந்துத்துவா முன்னெடுப்பு அல்லது பாஜகவின் முருகன் வியூகம் என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தர்காவும் ஒரு கோவிலும் உண்மையில் ஒரே மலையில்தான் இருக்கின்றன மற்றும் ஒரு கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இடம் ஒரு சர்ச்சையின் மையமாக மாறியது. BJP's regional Hindutva push or the BJP Murugan strategy, because a dargah and a temple சட்ட வழக்காச்சு just on the same hill where a Kartigai Deepam lit became the center of a controversy. Let's speak to அவங்க பேர் என்ன? என் பேர் நாயேந்திரன். என்ன தீபத்தூணை பற்றி விஷயம் எல்லாம் கான்ட்ரவர்சி ஆச்சு, லீகல் கேஸ் ஆச்சு, எங்க ஏற்றலாங்கிறது ஜனம் நினைக்கிறாங்க. ஜனங்கள் வந்து ஒரு தரப்பு வந்து ஏற்றணும்னு சொல்கிறாங்க, ஒரு வந்து இந்த ஏற்றா காத்தியது இது தூணு ஆத்தணும்னு சொல்கிறாங்க, ஒரு தரப்பில் வந்து மேலே தர்கா ஏற்றணும்னு சொல்கிறாங்க. தர்கா காத்துனால தர்காக்காரவங்களுக்கு ஒன்றும் 54 வயசில் நான் பார்த்ததில்லை, இப்போ தான் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. என்னைய ஏற்றுனா சண்டை வரக்கூடாது, ரத்தப்பலி வராமல் ஏற்றுங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க அரசியல் தான். 2 பக்கமும் அரசியல் பண்ணுறாங்க. அது அரசியல் இல்லாமல் இது பண்ணணும். எங்கள் அப்பாவுக்கு வந்து 72 வயசாகுது. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எங்கள் அப்பா நான் பார்த்தது இல்லைன்னாரு. இப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன இல்லை நாங்கள் பார்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் இருக்காங்கள்ல, இந்த நாட்டாமை இவங்க ஜனங்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க இந்த காவக்காரவங்க, வைராவி எல்லாரும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே ஏற்றுனது தான், அதனால் ஏற்றலாம். ஒரு தரப்பு வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் வருது, அதில் வந்து இந்த தீபத்தூண் இஷ்யூ வந்து ஒரு இஷ்யூ நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, அது வந்து ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். அது வந்து எப்படிங்கிறீங்கன்னா பெரும்பாலும் வந்து இஷ்யூவாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், அது எடுக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ சமூகத்துக்குள்ளே வந்து எந்த விதமான வேறுபாடுகளையும் இது தூண்டக்கூடாது. ஏனென்றால் பல நூற்றாண்டுகளாக இரு சமூகங்களும் ஒன்றாக வாழ்ந்து வருகின்றன. மேலும் இதை இப்போது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக மாற்றுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று அவர் கூறுகிறார். இந்தியாவிலே அநேகமாக மிகவும் வெளிப்படையாக இந்து மத பழக்க வழக்கங்களை பின்பற்றும் மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த இந்து மத அனுசரிப்புகள், இந்த இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள், இந்து தெய்வங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் இந்த தெளிவாக தெரியும் அறிகுறிகள் அனைத்தையும் கொண்டு இது மிகவும் இணக்கமான மாநிலமாக உள்ளது. திருப்பரங்குன்றத்தில் மனக்கசப்பை தூண்டும் முயற்சி படுதோல்வி அடைந்துள்ளது. With all this Hindu practicing, all this Hindu followership, தமிழ் பண்டிகைகள் வரும்போது, அதாவது இந்து பண்டிகைகள், ரம்ஜான் மாதத்தில் நாங்கள் நடத்திய இஃப்தார் நிகழ்ச்சிகளில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். நான் ஒவ்வொரு வருடமும் நடத்துகிறேன். ஆனால் அவற்றில் ஒவ்வொன்றையும் நாங்கள் கால் சமத்துவ நோன்பு நிகழ்ச்சி, மேலும் எங்களிடம் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், ஒரு இந்து பூசாரி மற்றும் இமாம்களும் தங்கள் நோன்பை துறக்கும் பொதுமக்களும் இருப்பார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றாக சாப்பிடுவோம். அது தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.